ராமன்னு சொன்னால் பரமாத்மான்னு பார்க்க வேண்டும். பரமாத்மாவான ராமனுக்கு முதன்மையான தர்மம் என்பது சரணம்னு சொல்லிக்கொண்டு ஒருவன் காலில் விழுந்தான் என்றால் ராமன் ஒரு நாளும் அவன் குற்றங்களை பார்த்து கைவிட மாட்டார். எத்தனை குற்றம் இருந்தாலும் வத்சலகான்னு சொல்றோம் இல்லையா, வாத்சல்யம்னு பகவானுக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு பசுமாடு புதுசா ஒரு கண்ணுக்குட்டியை ஈன்று எடுத்தது என்றால் அதை சுத்தம் பண்ணணுமோ இல்லையோ. நமக்கு குழந்தை பிறந்ததுன்னா யாரோ 4 பேர் உடனே தூக்கிட்டு போறா, அதை கழுவி நன்னா ஒரு போர்வையில சுத்தி கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துடுறா. மாட்டுக்கு யாரு சுத்தி குளிப்பாட்டி விடுவது? அந்த தாய் பசு தன்னுடைய நாக்கால அந்த பசுமாட்டினுடைய சின்ன கண்ணுக்குட்டியினுடைய உடலை நக்கி நக்கி சுத்தம் பண்றதோ இல்லையோ. அது ரத்தம், சீழ் சதை, அசிங்கம் அப்படின்னு தானே பாக்குறதானே. எந்த அருவருப்புமே கிடையாது. தன்னுடைய குழந்தையின் உடலில் இருக்கும் அழுக்கு கூட தனக்கு நல்லதாகத்தானே படுகிறது. அதை போல் தன்னுடைய பக்தர்கள் இந்த ஜீவாத்மா எவ்வளவு குற்றம் செய்தவனாக இருந்தாலும் பகவானுடைய திருவடிகளில் விழுந்தால் சரணாகத வத்சலகா, சரணம் என்று வந்தவனுடைய பாபங்கள் அனைத்தையும் பகவான் மன்னித்து விடுகிறார்.